நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸில் வந்து நிறைய வாட்டி நம்ம போன் கிராஃப்ட் பற்றி பேசியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த போன் கிராஃப்ட் பற்றி ஒரு காமனான கொஸ்டின்ஸ் வந்து பேஷண்ட் வந்து நம்மள்ட்ட கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த போன் கிராஃப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க டாக்டர், போன் கிராஃப்ட் பண்ணால் எப்போ இம்ப்ளான்ட் வைப்போம், உடனே இம்ப்ளான்ட் வைக்க முடியுமா? அவர் நான் போன் கிராஃப்ட் வச்சுட்டு நான் ஊருக்கு போகிறேன், வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் இந்தியா வரேன், நான் நான் கல்ஃபில் வேலை செய்கிறேன், அவர் வெளிநாட்டில் இருக்கேன், நான் இங்கே வரதில்லை, போன் கிராஃப்ட் பண்ணிவிட்டு எப்போ நான் வந்தால் இம்ப்ளான்ட் செய்ய முடியும் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த போன் கிராஃப்டோட டைம் டியூரேஷன் என்ன? ஏன்னா போன் கிராஃப்ட் பற்றி நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி கிராஃப்ட்னு பண்ணியிருக்கோம், என்ன டயத்தில் நம்ம இம்ப்ளான்ட் வைக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் பார்க்க போகிறேன். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போது போன் கிராஃப்ட்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் போன் சப்ஸ்டியூட். ஒரு பல் எடுக்கிறோம், பல் எடுத்த இடத்துல ஒரு இந்த கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் போன் சப்ஸ்டியூட்டாக இருக்கலாம். இம்ப்ளான்ட் பொருத்துகிறோம், இம்ப்ளான்ட் பொருத்தும் போது அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வைக்கிறதுக்கான போன் சப்ஸ்டியூட்டாக இருக்கலாம். நம்ம இம்ப்ளான்ட் பொருத்து போகிற இடத்துல எலும்பே இல்லை, எலும்பு வளர வைக்கணும், அதுக்கு உண்டான யூஸ் பண்ணுற போன் சப்ஸ்டியூட்டாக இருக்கலாம். ஸோ இது ஒரு போன் சப்ஸ்டியூட். இது நம்ம உடம்புலேருந்தே போன் சப்ஸ்டியூட் எடுக்க முடியும், ஆர் ஜீனோகிராஃப்ட்னு பிற அனிமல் சோர்ஸ்லேருந்து எடுக்க முடியும், ஹியூமன் சோர்ஸ்லேருந்து எடுக்க முடியும், சிந்தட்டிக் மெட்டீரியல் மூலமாக எடுக்க முடியும். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் போன் கிராஃப்டோட சோர்ஸ் மெட்டீரியல். இப்போது டைமிங்னு பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக நம்ம பார்க்கலாம். போன் கிராஃப்ட் வந்து குறிப்பாக நம்ம சொன்னதுக்கு பேர் வந்து கைடட் போன் ரீஜென்ரேஷன் நம்ம சொல்லுவோம். இதை யூஸ்வலாக இந்த இம்ப்ளான்ட் டெர்மினாலஜி யூஸ் பண்ணும்போது GBRனு சொல்லுவோம், கைடட் போன் ரீஜெனரேஷன் அதுக்கு பேர். இந்த கைடட் போன் ரீஜெனரேஷன் வந்து 2 விதமாக நம்மளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று பேர் சைமல்டேனியஸ் கைடட் போன் ரீஜெனரேஷன், இன்னொன்று வந்து டிலேட் கைடட் போன் ரீஜெனரேஷன். இது 2 தான். இப்போ இந்த சைமல்டேனியஸ் கைடட் போன் ரீஜெனரேஷன் என்ன? நம்ம இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு எலும்பு நம்ம உடம்புலேயே இருக்குது, ஆனால் ஐடியலாக இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்குது. நமக்கு ஒரு அளவுக்கு வேணும் அப்படின்னா அதோட அந்த ஐடியலாக வேணுங்கிறதோட கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் நம்மளால் இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், டென்டல் இம்ப்ளான்ட் அந்த இடத்துல பொருத்திட்டு போன் கிராஃப்ட்டும் அதே நேரத்தில் வைக்க முடியும். அதே நேரத்தில் போன் கிராஃப்ட்டும் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளான்ட்டையும் பொருத்திட்டு நம்ம இதர் PRF யூஸ் பண்ணியோ இந்த கிராஃப்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி நம்ம சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் சைமல்டேனியஸ். அப்படின்னா என்ன, நம்ம தனியாக போன் கிராஃப்ட் பண்ணி அந்த இடம் ஹீல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணல, சைமல்டேனியஸாக பண்ணுறோம். இப்போ சைமல்டேனியஸாக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்மளோட சொந்த எலும்பு போதுமான அளவு இருக்கணும். நம்மளோட இம்ப்ளான்ட் வந்து சொந்த எலும்பில் இருக்கணும், குறைவாக இருக்கிற பகுதிக்கு மட்டும்தான் போன் கிராஃப்ட் யூஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம். இது சைமல்டேனியஸ் GBRனு பேர். டிலேட் GBRனா என்ன? ஸோ இந்த நேம் சொல்கிற மாதிரி டிலேட் GBR அப்படின்னா என்ன, நம்ம இம்ப்ளான்ட் அந்த இடத்துல பொறுத்துறதுக்கு எலும்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இம்ப்ளான்ட் அந்த இடத்துல வச்சா நம்ம இம்ப்ளான்ட் அந்த இடத்துல நிற்காது. அப்போது ஃபஸ்ட்டு கைடட் போன் ரீஜென்ரேஷன் பண்ணுவோம். ஸோ கைடட் போன் ரீஜென்ரேஷன் என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல போன் கிராஃப்ட் வச்சுட்டு, குறிப்பாக கைடட் போன் ரீஜென்ரேஷன் ரொம்ப முக்கியம் வந்து மெம்ப்ரெயின். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒவ்வொரு ஸ்பீடில் வளரும். இப்போ நம்ம மேல்புறம் இருக்கிற மியூக்கோஸா ஒரு 7லேருந்து 10 நாள் வளருதுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டு டிஷ்யூ 3 வாரம், எலும்பு வளர்கிறதுக்கு 3 மாதம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மெம்ப்ரெயின் என்ன பண்ணுன்னா, இந்த எலும்பை ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறது, டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் வளர வைக்கிறதுக்கான ஒரு பேரியர் மெம்ப்ரெயின், அதை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே கிராஃப்ட் வைப்போம். ஸோ இந்த கிராஃப்ட் வைக்கும்போது, ஸோ இப்போ இது பேர் டிலேட். ஸோ அப்படின்னா என்ன, கிராஃப்ட் வைக்கிறோம், இம்ப்ளான்ட் பண்ணலை. ஸோ கிராஃப்ட் வச்சுட்டு இம்ப்ளான்ட் பண்ணாதும்போது இது வந்து குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் செய்வோம். இந்த டைம் பீரியட் நீங்கள் பொறுத்தீங்கன்னா மினிமம் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 months டைம் வெயிட் பண்ணோம், மினிமம் டைம் டியூரேஷன். ஸோ ஏன் அந்த 3 to 4 months டைம்? எனி போன் ஹீலிங் ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு எலும்பு அந்த இடத்துல வளரணும். சதை வளர்கிறதுக்கு ஒரு 3 வாரம் போகிறோம், ஆனால் எலும்பு வளரணும் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மாதம் வெயிட் பண்ணால் தான் எலும்பு வளரும். ஸோ எனிதிங் லெஸ் தென் 3 to 4 months அந்த இடத்துல எலும்பு இருக்காது. ஆனால் நம்ம அந்த இருக்கிற எலும்பு மெச்சூர் ஆகிறதுக்கு அப் டு 6 months ஆகும். இந்த மினிமம் டைம் ஆஃப் 3 to 4 months to 6 months டைம் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இம்ப்ளான்ட் செய்ய அந்த இடத்துல போவோம். அப்போது யூஸ்வலாக நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாங்க, நான் ஊரில் இல்லை டாக்டர், நான் 6 months இங்கே இருக்க மாட்டேன், 1 year கழிச்சு தான் வருவேன், அப்போ வந்து போன் கிராஃப்ட் வச்சதா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்பாங்க.
ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்லோ ரிசார்பிங் கிராஃப்ட் மெட்டீரியல் தனியாக இருக்குது. அப்படின்னா என்ன, இந்த டேர்ன் அரவுண்ட் டைம் இல்லையா, நம்ம கிராஃப்ட் வச்சாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த கிராஃப்ட் அப்படியே இருக்காது. அந்த கிராஃப்ட் நம்ம சொந்த எலும்பாக ரீப்ளேஸ் ஆனால் தான் அந்த இடத்துல இம்ப்ளான்ட் செய்வோம் இல்லையா. ஸோ ஸ்லோ ரிசார்பிங் கிராஃப்ட் மெட்டீரியல் இருக்குது, இதுக்காக ஸ்பெசிஃபிக் கிராஃப்ட் மெட்டீரியல். ஸோ உங்களோட டைம் டியூரேஷன் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த உங்களோட டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப்ட் மெட்டீரியல் அவைலபிள். ஸோ 1 இயர் கழித்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாமா, ப்ராப்ளம் இல்லை, 1 இயர் கழிச்சு இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ சைமல்டேனியஸ் ஜிபிஆர்னா என்னென்னு பார்த்தோம், டிலேட்னா பார்த்தோம். குறிப்பாக நிறைய பேர் வந்து பல்ல எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதில் பண்ணோம்னா இந்த பல் எடுத்துட்டு சாக்கெட் ப்ரிசர்வேஷன் ஒன்று பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னா, பல் எடுத்த இடம் அந்த இடத்துல எலும்பு கரைஞ்சு இம்ப்ளான்ட் போடுறதுக்கு வழி இல்லாமல் ஆகாமல் சம்டைம்ஸ் வழி இல்லாமல் ஆகிடும். ஏன்னா அந்த ரேப்பிடாக எலும்பு கரையும் போது. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம போன் கிராஃப்ட் பண்ணி இதே டைம் டியூரேஷன் 3 to 4 months to up to years டைம் வெயிட் பண்ணி நம்மளோட டென்டல் இம்ப்ளான்ட் செய்ய முடியும். ஸோ இதான் அந்த போன் கிராஃப்டோட டைம் லைன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.